வணக்கம். இன்று நாம் அமேசானில் நடந்துள்ள ஒரு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வைப் பற்றி பார்க்கப் போகிறோம். தொழில்நுட்ப உலகில் ஒரு பெரிய நிறுவனமாக திகழும் அமேசான் தற்போது 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொழில்நுட்பத்துறையில் பெரும் பரபரப்பையும் ஊழியர்கள் மத்தியில் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பணிநீக்க அறிவிப்பு ஏற்கனவே 14,000 ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட சில மாதங்களுக்கு பிறகு வந்துள்ளது. இது நிறுவனத்தின் மறுசீரமைப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்த பணிநீக்கத்தின் அளவு மிகவும் பெரியது. இந்த முறை அமேசானின் தலைமையிடத்தில் உள்ள அதிக சம்பளம் பெறும் பதவிகள், குறிப்பாக மனிதவளத்துறையின் ஊழியர் அனுபவம் மற்றும் தொழில்நுட்பக் குழு கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் பணியமர்த்தல் மற்றும் செயல்திறன் கண்காணிப்பு போன்ற உள் செயல்முறைகளில் அமேசானின் செயற்கை நுண்ணறிவு ஆட்டோமேஷனை தீவிரமாக செயல்படுத்துவதாகும். அமேசான் வெப் சர்வீசஸ் எனப்படும் அதன் கிளவுட் சேவைகளின் வளர்ச்சி குறைந்து வருவதால் பாரம்பரிய ஆதரவு மற்றும் நிர்வாக பணிகளை குறைத்து சேமிக்கப்படும் நிதியை ஜெனரேட்டிவ் ஏஐ மற்றும் டேட்டா சென்டர்களின் வளர்ச்சிக்கு திருப்பிவிட நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அமேசானின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டே ஜாசி குறைவான பணியாளர்களைக் கொண்டு அதிக இலக்குகளை அடைவது என்ற நிறுவனத்தின் அமைப்பை கட்டமைக்கும் இலக்கை பலமுறை வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு முதல் இது உலகளாவிய தொழில்நுட்பத்துறையில் ஒரு பொதுவான தேர்வாக மாறியுள்ளது. IBM, மைக்ரோசாஃப்ட் மற்றும் மெட்டா போன்ற நிறுவனங்களும் தங்கள் மனித செயல்முறைகளை ஆட்டோமேஷன் மூலம் மாற்றி வருகின்றன. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்க தொழில்நுட்பத்துறையில் சுமார் 1,54,000 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இதில் ஏஐ பயன்பாடுகளால் ஏற்பட்ட பணிநீக்கங்களின் எண்ணிக்கை 50,000-ஐ தாண்டியுள்ளது. இது தொழிலாளர் சந்தையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அபார சக்தியை பிரதிபலிக்கிறது. இந்த பணிநீக்க அறிவிப்பு அமேசான் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. பல ஊழியர்கள் தாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு பதவி உயர்வு பெற்றிருந்தாலும் அல்லது சிறந்த பணியாளர்களாக கருதப்பட்டாலும் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். சமூக ஊடக தளங்களான பிளைண்ட் மற்றும் ரெடிட் போன்ற இடங்களில் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தங்கள் ஏமாற்றத்தையும் எதிர்காலம் குறித்த கவலையையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். சிலர் பணிநீக்கம் குறித்த தகவலை செய்திகள் மூலமாகவே அறிந்ததாகவும் தங்கள் லேப்டாப்களுக்கான அணுகலை உடனடியாக இழந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நான் ஒரு சிறந்த பணியாளர் என்று நினைத்தேன், ஆனால் நான் அவசியமில்லை என்று நினைக்கிறேன் போன்ற கருத்துக்கள் ஊழியர்களின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன. இது நிறுவனத்தின் மீதான அவர்களின் நம்பிக்கையை பெரிதும் பாதித்துள்ளது. அமேசான் CEO ஆண்டி ஜாசி இந்த பணி நீக்கங்கள் நிதி ரீதியான காரணங்களுக்காகவோ அல்லது ஏஐ காரணமாகவோ இல்லை, மாறாக நிறுவனத்தின் கலாச்சாரம் காரணமாக நடந்தவை என்று கூறினார். அமேசான் உலகின் மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் ஆகஸ்ட் செயல்பட விரும்புவதாகவும் முடிவெடுக்கும் செயல்முறையை விரைவுபடுத்த நிர்வாக அடுக்குகள் குறைக்கப்படுவதாகவும் அவர் விளக்கினார். இருப்பினும் பல ஊழியர்கள் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து, இது செலவுகளை குறைக்கும் ஒரு நடவடிக்கை என்றும் காரணம் காட்டுவது ஒரு சாக்குப்போக்கு என்றும் கருதினர். அமேசானின் இந்த பணிநீக்கங்கள் தொழில்நுட்பத்துறையில் ஒரு பரந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் காரணமாக வேலை இழப்புகள் என்பது ஒரு முக்கியமான போக்கு என்பதை இந்த நிகழ்வு மேலும் உறுதிப்படுத்துகிறது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் ஏஐ காரணமாக சுமார் 55,000 வேலைகள் அமெரிக்காவில் நீக்கப்பட்டன. இது செயற்கை நுண்ணறிவு வேலைகளை எப்படி மறுவடிவமைக்கிறது என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாகும். பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமேசான் உட்பட ஏஐ மற்றும் கிளவுட் சேவைகளில் அதிக முதலீடு செய்து தங்கள் அமைப்புகளை சீரமைக்கின்றன. அமேசான் நிறுவனம் இந்த பணிநீக்கம் வெளுத்து பிறகும் முக்கிய மூலோபாய பகுதிகளில் தொடர்ந்து பணியமர்த்த திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக ஜெனரேட்டிவ் ஏஐ மற்றும் டேட்டா சென்டர்கள் போன்ற எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான துறைகளில் முதலீடு செய்ய உள்ளது.
இது நிறுவனத்தின் நீண்டகால போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. இருப்பினும், பணிநீக்கம் செய்யப்பட்டு ஊழியர்களுக்கு அமேசான் மாறுதல் ஆதரவை வழங்குகிறது. இதில் பணிநீக்க ஊதியம், வேலைவாய்ப்பு சேவைகள் மற்றும் சுகாதார காப்பீட்டு சலுகைகள் ஆகியவை அடங்கும். இந்த பணிநீக்கங்கள் ஒட்டுமொத்தமாக தொழில்நுட்பத்துறையில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கலாம். இதில் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் நிறுவனங்களின் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்தி, குறைவான பணியாளர்களைக் கொண்டு அதிக இலக்குகளை அடைவது என்ற கொள்கையை நோக்கிய நகர்வை துரிதப்படுத்தும். இது வேலை சந்தையில் புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும்.